எப்ஸ்டைன் ஃபைல்ஸை பற்றியாவது அட்லீஸ்ட் எல்லாரும் ஒரு வாரம் பேசினாங்க. ஆனால் யூகேல 2.5 லட்சம் பொண்ணுங்களை, அதுவும் மோஸ்ட்டாக 11லேருந்து 16 வயசு பொண்ணுங்களை செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரிப்போர்ட்டாக வெளிவந்திருக்கு. இதை பற்றி எவனும் ஒரு நாள் கூட பேசல. நாம பேசுவோம். மீடியாவில் இதை ரேப் கேங் இன்கொயரினும் அஃபிஷியலாக க்ரூமிங் கேங் இன்கொயரினும் சொல்கிறாங்க. 1990s யூகேல சில டவுன்ஸில் போலீஸ்க்கு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பேட்டர்ன் தெரியுது. அதாவது 11லேருந்து 16 வயசு பொண்ணுங்க, மோஸ்ட்லி சில்ட்ரன், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸில் இருக்கவங்க, கேர் ஹோம்ஸில் இருக்கவங்க, ஈஸியாக மேனிபுலேட் பண்ண முடியும் அந்த கேங் நினைக்கிற கேர்ள்ஸ் எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. சாக்லேட்ஸ், ஃபோன்ஸ், மணி, ஃபுட், ஆல்கஹால், ட்ரிங்க்ஸ், அந்த பொண்ணுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொடுத்து ஸ்லோவா ட்ரஸ்ட்டை பில்ட் பண்றாங்க. இதுக்கு பேர் தான் க்ரூமிங். அது ட்ராப்னு அப்போ அவங்களுக்கு தெரியல. கொஞ்ச நாள் கழிச்சு என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாம், என் ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்றேன் அப்படின்னு கூட்டிட்டு போற ஒவ்வொரு பொண்ணுங்களும் ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க. அதுவும் கேங் ரேப் ரிப்பீட்டடா. எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணா ஃபேமிலியை கொண்டுறவும் த்ரெட்டன் பண்றது, வீடியோஸ் எடுத்து பிளாக்மெயில் பண்றது. நிறைய பேர் அந்த வயசுலயே பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. நிறைய பேருக்கு எஸ்டிடிஸ் வந்திருக்கு. இதை பண்ணது யார் தெரியுமா? யூகேல இருக்க பாகிஸ்தானி முஸ்லிம்ஸ். 87% முஸ்லீம் பேர் வச்சவங்க தான் இதை பண்ணியிருக்காங்கன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுவும் ஒரு சில ஏரியாவில் 95% முஸ்லீம்னு ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதுல பிக்கஸ்ட் ஸ்கேண்டல் என்ன தெரியுமா? விக்டிம்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்லயோ இல்ல ஸ்கூல்லயோ கம்ப்ளைண்ட் பண்ணா நீ ஆசைப்பட்டு தான் போயிருப்ப, நீ அட்டென்ஷன் சீக் பண்ற அப்படின்னு விக்டிம்ஸ் எல்லாரும் கிரிமினல்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணப்பட்டிருக்காங்க. உண்மையான கிரிமினல்ஸை ஃப்ரீயா விட்டாங்க. அண்ட் முக்கியமா நான் இங்க முஸ்லீம்ஸ் எல்லாரும் கிரிமினல்ஸ்ன்னு சொல்லல. இங்க ரிலீஜியன் கிரிமினல் கிடையாது, எத்னிசிட்டி கிரிமினல் கிடையாது. ஆனா கிரைம் பண்ணது யாரா இருந்தாலும் அவங்க கிரிமினல்ஸ். இங்க பிக்கஸ்ட் ஃபெயிலியர் கிரிமினல்ஸ் மட்டும் இல்ல, அந்த மாமா அப்படி என்ன பண்ணாங்க, இந்த அண்ணா இப்படி என்ன தொட்டாங்க அப்படின்னு குழந்தைங்க வந்து சொல்றதை இக்னோர் பண்ற ஒவ்வொருத்தருமே கிரிமினல்ஸ் தான். இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திப்போம்.